பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வர வேண்டிய படம் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் வர இருக்கிறது. இந்த படத்தில் ட்ரெய்லரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் தான் இந்த படத்தினுடைய மொத்தமும் அப்படிங்கிறத நீங்கள் உணர முடியும். மன்னனை வாங்குறதை விட எம்எல்ஏ ஆகிறது ஈஸி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் சூழலில் தான் இந்த படம் வருகிறது. முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் சட்டையர் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் நையாண்டி திரைப்படம் தான். ஆனாலும் மக்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய ரொம்ப ஒரு வலுவான படமாக இது வந்திருக்கிறது. இந்த விழாவில் நிறைய பேர் பேச இருப்பதனால் நான் ரொம்ப சுருக்கமாக சில விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆரோக்கிய தாஸ் அவர் கௌதம் மேனன் இடம் உதவியாளராக இருந்தவர். ஆனால் முற்றிலும் கௌதம் மேனனிடமிருந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து இந்த படத்தை அவர் பண்ணியிருக்கிறார். இந்த கதையை முதலில் அவர் என்னிடம் சொல்லும்போது, இந்த படத்தில் யார் கதாநாயகனாக நடிப்பது என்று அவர் சொன்ன உடனேயே சொன்னார், முதல்ல கவுண்டமணி சார் அப்படின்னு சொன்னோடனே மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். இன்றைக்கி அந்த படத்தில் பார்க்கும்பொழுது அது 100% வந்திருக்கு. ஒவ்வொரு வசனத்தை அவர் உச்சரிக்கிற பொழுதும் இந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே இவ்வளவு அரங்க மதிர கைத்தட்டுகள் எழுகிற பொழுது திரையரங்கத்தில் எப்படி இருக்கும் என்பதை நம்மால் யூகிக்க முடிகிறது. மிக சிறப்பாக வரும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் கே அவரை பற்றி சொல்லணும்னா, அவர் ஒரு நகரத்திலே பிறந்து வளர்ந்தவராக இருந்தாலும் கூட ஒரு மண்ணிசையை, ஒரு மக்களுக்கான பாடலை அவர் எவ்வளோ தத்ரூபமாக அதை செய்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப இந்த பாடல்களை நீங்கள் கேட்குற பொழுது உங்களுக்கு உணர முடியும். அதே மாதிரி இந்த படத்தின் சிறப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது எப்படி கவுண்டமணி சார் சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த பாடல்களினுடைய சிறப்பு அப்படின்னு சொன்னாக்க, ஐயா தேனிசை செல்லப்பா அவர்கள் இந்த படத்திலே ஒரு பாடல் பாடியிருக்கிறார். தலைவர் பிரபாகரன் அவர்கள் விரும்பி கேட்கக்கூடிய ஒரே ஒரு குரல் என்றால் அது தேனிசை செல்லப்பாவின் குரல் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆயுதம் தாங்கிய போராட்டத்தில் இருந்தபோதும் கூட காந்திய வழியிலேயே நான் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நிற்பேன் என்று இருந்த திலீபனுடைய ஆசை, கடைசி ஆசை என்ன என்று அந்த உண்ணாவிரத மேடையில் கேட்கிற போது காசியானந்தன் ஐயா எழுத, தேனிசை செல்லப்பா அண்ணன் பாட கேட்டுக்கொண்டே உயிர்விட வேண்டும் என்று சொன்ன அளவுக்கு ஆகச்சிறந்த ஒரு பாடகர். குறிப்பாக புலம்பெயர்ந்த மக்களிடத்திலே தேனிசை என்று சொன்னால் அது செல்லப்பா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த போராட்டத்திற்காக ஏராளமான நிதிகளை திரட்டுவதற்கு அவர் குரல் பயன்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தமிழக சூழலில் அவருடைய குரல் வரக்கூடிய இந்த தேர்தலினுடைய வெக்கையை போக்கக்கூடிய விதமாக இருக்கும். அந்த பாடலை நாங்கள் இங்கே வேறு சில காரணங்களுக்காக இங்கே நாங்கள் ஒளிபரப்பலை. அந்த பாடலினுடைய வரிகள் இப்படி தொடங்கும்: இன்னும் எத்தனை காலம் இப்படியே நாம் கிடப்பது, இல்லை நிம்மதி என்றே தான் கண்ணீர் சிந்தி கிடப்பது அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலில் உள்ள ஏனைய வரிகள் எல்லாம் இந்த கதையை ஒட்டியிருப்பதனால் அதை நாம் இப்போது சொல்வதற்கு இயலாத ஒரு சூழல். இந்த திரைப்படத்தை பார்க்கிற பொழுது நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் இந்த படம் வெற்றி படமா சிறந்த படமா என்பதை தாண்டி இந்த காலத்திற்கு ஒரு அவசியமான படம் என்பதை எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமாக இது அமையும். இந்த படத்தை தயாரித்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மருத்துவர், உண்மையான அரசியல் மருத்துவர் என்றால் இவர்தான் என்று கூட நாம் சொல்லலாம். நல்ல மருத்துவர் இவர். இந்த படத்தை தயாரிக்க முன் வந்திருக்கிறார். அவரை நான் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். அதே மாதிரி இந்த படத்தினுடைய நிர்வாக தயாரிப்பை மேற்கொண்ட தம்பி மணிமாறனையும் சொல்ல வேண்டும். அந்த மணிமாறன் இல்லை என்றால் இந்த படம் இவ்வளோ தூரத்திற்கு இந்த அரங்கத்திற்கு வந்திருக்காது. அவரை நான் மனமாற வாழ்த்துகிறேன். வழக்கம்போல் இங்கே கீழே அமர்ந்திருக்கிற போது கவுண்டமணி ஐயா அவர்கள் சொன்னார்கள், என்னத்தை பேசிவிடப் போகிறீர்கள், இந்த படம் நன்றாக இருக்கிறது என்று தானே பேசுவீர்கள் என்று சொன்னார். அதே மாதிரி இந்த படம் நன்றாக இருக்கிறது என்று சொல்வது மட்டும்தான் இந்த விழாவுடைய நோக்கம். இந்த படம் நன்றாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.